Hello my dear friends, welcome back to JEE Tamila. இந்த செஷன்ல ஏப்ரல் 2019ல கேட்கப்பட்ட क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? In the figure shown, what is the current in ampere drawn from the battery? You are given R1 15 ohm, R2 10 ohm, R3 20 ohm, R4 5 ohm, R5 25 ohm, R6 30 ohm and EMF of the battery 15 volt. இந்த क्वेश्चனை தமிழ்ல பார்க்கலாம். இங்கு காட்டப்பட்டுள்ள படத்தில் பேட்டரியிலிருந்து எடுக்கப்பட்ட மின்னோட்டம் ஆம்பியரில் R1 15 ohm, R2 10 ohm, R3 20 ohm, R4 5 ohm, R5 25 ohm, R6 30 ohm and EMF of the battery 15 volt என கொடுக்கப்பட்டுள்ளது. Options are option A 20/3, option B 9/32, option C 7/18 and option D 13/24. இங்க ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க இல்லையா? இங்க R1 R2 R3 னு சர்க்யூட்ல மார்க் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ क्वेश्चनல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ என்னோட நெக்ஸ்ட் டயகிராம்ல இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூஸை கொடுத்து அந்த டயகிராம்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல பாருங்க 20, இந்த 5 ohm 25 ohm இந்த மூணும் நமக்கு எதுல இருக்கு? வெரி குட், தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, சோ தொடர் இணைப்புல இருக்கும்போது அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? RS is equal to R1 plus R2 plus R3. இப்போ இதுல வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 20 plus 5 plus 25. So RS is equal to 50 ohm. ஓகே, இப்போ இந்த டயகிராம்ல அந்த 3 ரெசிஸ்டர்ஸ்க்கு பதிலா இப்போ என்ன போட்டிருக்கோம்? 50 ohm. இப்போ பாருங்க, இதுல இந்த 50 ohm and 10 ohm இது ரெண்டு எப்படி இருக்கு? parallel-ஆ இருக்கு. ஓகே, parallel-ஆ இருந்துச்சுன்னா, அதாவது பக்க இணைப்புல இருந்ததுன்னா அதோட நெட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. இல்ல ஸ்ட்ரெயிட்டா நீங்க Rp is equal to R1 R2 by R1 plus R2 னு நீங்க போட்டுக்கலாம். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1/Rp is equal to 1/50 plus 1/10. டினாமினேட்டர்ல 50யும் 10ம் இருக்கு. இதுக்கு LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? எஸ் 50, ரைட்டா? சோ LCM 50, அப்ப மேல என்ன பண்ணுவீங்க? 1 plus 5. ஓகே, சோ இத சிம்பிளிஃபை பண்ணினா 1/Rp is equal to 6/50 ohm னு இருக்கும். சோ இந்த ஃபார்முலா போடும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க 1/Rp யோட ரெசிப்ரோக்கல் எடுத்தாதான் உங்களுக்கு Rp வேல்யூ கிடைக்கும். effective resistance in parallel கிடைக்கும். சோ Rp is equal to 6/50 யோட ரெசிப்ரோக்கல் 50/6. இப்போ இத 2 டேபிள் வச்சு நீங்க கேன்சல் பண்ணலாமா? பண்ணினா என்ன கிடைக்கும்? 25/3 ohm. இப்போ இந்த ரெண்டு parallel கனெக்ஷன்ல இருக்கிற ரெசிஸ்டரோட effective resistance வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சோ Rp is equal to 25/3 ohm. அதால இப்போ இந்த சர்க்யூட்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட்ல பாருங்க, 15 ohm, 25/3 ohm, 30 ohm இந்த மூணும் சீரிஸ்ல இருக்கா இல்ல parallel-ஆ இருக்கா? எஸ், they are in series. தொடர் இணைப்புல இருக்கு. திருப்பியும் தொடர் இணைப்புல இருக்கிற ஃபார்முலாவை போட்டு கண்டுபிடிக்கலாமா? சோ தொடர் இணைப்பில் இருக்கும்போது RS is equal to R1 plus R2 plus R3, ரைட்டா? இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 15 ohm plus 25/3 ohm plus 30 ohm. இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கிறதுனால LCM எடுத்து ஆட் பண்ணுவோம். சோ 45 plus 25 plus 90/3. ஓகே, இத சால்வ் பண்ணீங்கன்னா RS is equal to 160/3 ohm. இப்போ இந்த சர்க்யூட்ல எல்லா ரெசிஸ்டரையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு வேல்யூ கிடைச்சிடுச்சு 160/3 ohm. அண்ட் பேட்டரியோட EMF வேல்யூ என்ன இருக்கு? 15 வோல்ட், ரைட்டா? இப்போ ஆக்சுவலி நமக்கு அந்த சம்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? I is equal to E/R. I is equal to V/R நம்ம சொல்றோம்ல. சோ இங்க EMF of the battery, அதனால E/R னா effective resistance R. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? I is equal to E value 15 divided by R effective value 160/3. So denominator
ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15 into 3 by 160. 15 into 3 45. 45 by 160. இப்போ இதை 5 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணுங்க. பண்ணினா 9 5s are 45, 32 5s are 160. ஸோ I is equal to 9 by 32 ampere. இப்போ நம்மளோட ஆன்சர்ல இது வருதாங்கிறத செக் பண்ணிக்கலாமா? 9 by 32. ஸோ ஆப்ஷன் B ல 9 by 32 இருக்கு. ஸோ ஆப்ஷன் B is the right answer.